ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். சமூக வலைத்தளங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. உங்களுக்கு முன்னெச்சரிக்கை ஒதுக்கப்படாதனால நீங்க வந்து அது முன்னெச்சரிக்கை கேட்டதா ஒரு வீடியோ அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்துல இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையா வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்றேன். தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் விவகாரத்துல கோயில் எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் மேடமும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல. தேங்க்யூ. ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். சமூக வலைத்தளங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. உங்களுக்கு முன்னெச்சரிக்கை ஒதுக்கப்படாதனால நீங்க வந்து அது முன்னெச்சரிக்கை கேட்டதா ஒரு வீடியோ அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்துல இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையா வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்றேன். தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் விவகாரத்துல கோயில் எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் மேடமும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல. தேங்க்யூ. ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். சமூக வலைத்தளங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. உங்களுக்கு முன்னெச்சரிக்கை ஒதுக்கப்படாதனால நீங்க வந்து அது முன்னெச்சரிக்கை கேட்டதா ஒரு வீடியோ அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்துல இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையா வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்றேன். தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் விவகாரத்துல கோயில் எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் மேடமும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல. தேங்க்யூ. ಸ್ಟಾಕ್ ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಹಣ ಗಳಿಸಬೇಕೆ? ಭಯ ಬಿಡಿ, ಹೂಡಿಕೆ ಮಾಡಿ. ತಿಳಿಯಿರಿ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಟ್ರಿಕ್ಸ್. ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಸ್ಟಾಕ್ ಟ್ರೇಡಿಂಗ್ ನಲ್ಲಿ ದುಡ್ಡು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಸ್ಟಾಕ್ ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್, ಸ್ಟಾಕ್ ಟ್ರೇಡಿಂಗ್ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಿಲ್ವೇ? ಈಕ್ವಿಟಿ, ETF, ಡಿರೈವೇಟಿವ್ಸ್, ಆಪ್ಷನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅರಿತು ಲಾಭ ಗಳಿಸಬೇಕೆ? ಚಿಂತೆ ಬೇಡ, 3 ದಿನದಲ್ಲಿ ಕಲಿಯಿರಿ ಸ್ಟಾಕ್ ಮಾರ್ಕೆಟ್ ಸೀಕ್ರೆಟ್ಸ್. ನುರಿತ ತಜ್ಞರಿಂದ ಪಕ್ಕಾ ಟ್ರೈನಿಂಗ್ ಪಡೆಯಿರಿ. ಸಂಪರ್ಕಿಸಿ. ಅನುಕ್ಷಣದ ಸುದ್ದಿಗಳಿಗಾಗಿ ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಹೊಸ ಸುದ್ದಿಗಳ ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗಾಗಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ಲೇಟೆಸ್ಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ಗಾಗಿ www.vistaranews.com ವೆಬ್ಸೈಟ್ಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಅಂಗೈಯಲ್ಲೇ ಜಗತ್ತಿನ ಸುದ್ದಿ ತಿಳಿಯಲು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡಿ.